வெல்கம் பேக் டு இன்னொரு பே வீடியோ. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக என் சேனலில் வீடியோவே வந்திருக்காது. ஏன் என்ன காரணம்னா, கடைசியாக இந்த இடத்துல தான் எடுத்த. இப்போ 5 மாதம் கழிச்சு திரும்பி இதே இடத்துக்கு வந்திருக்கேன். முடித்த இடத்துலேயே ஆரம்பிக்க வந்திருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல அப்படி நடந்த விஷயம் அப்படி. அன்னிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் லாங் பிரேக் எடுத்தாச்சு. இப்போது திரும்பியும் இன்றைக்கி நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான இடம்ன்றனால இன்றைக்கி நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி டீம்லாம் யாருமே வரல. நான் டீமுக்கிட்ட யார்கிட்டையுமே சொல்ல இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு. சொல்லியிருந்தால் விட்டுருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இங்கே என்ன இருக்குதுன்னு நான் தேடி பார்ப்போம். இன்றைக்கி வரும்போது அந்த தண்ணி சொட்டுற சவுண்டு தான் இதில் வரைக்கும் சொட்டிக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ தண்ணி இருக்காங்க அது மேலே. இன்றைக்கே தெரில போங்க. லிட்டரலாக குஸ் பம்ப்ஸ் ஆகுது, சிலுக்குது அப்படியே ஆகத. இங்கிட்ட ஒரு படி போகுது. ஓகே, மைக்கு சரியாக வேலை செய்யுதான்னு தெரில. பின்னாடி இப்போ என்னமோ சவுண்டு கேட்டுச்சு. தண்ணி சொட்டுற சவுண்டு அப்படி கேட்டுச்சுன்னு தெரில. அம்மா அந்த கண்ணாடியில் பாருங்கள், வெயிட்டேன் நேரத்தில். வந்த உடனே வா, ஏன் இப்படி கொஞ்ச நேரம் போட்டோம், வண்டி தான் வந்திருக்கேன், ஏன் இப்படி பதற விட்றீங்க? இது ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வண்டி இந்த மாதிரி தனியாக வர்றது. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இந்த இடம்லாம் பார்த்துருப்பீங்க. கடைசி இந்த இடத்துல எடுத்துருக்கோம். வெளியெல்லாம் சத்தம் கேட்கும். ஏன்னா ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால சத்தம் கேட்கும். இப்போதான் மேலே என்னமோ சவுண்டு. எனக்கு அது கேட்டுச்சா? ஏதோ விழுந்துருக்குமா? ஏன்னா அங்கெல்லாம் ஒரு மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக ஏதோ விழுந்துருச்சு போல். அதுதான் ஆமாம், மேலே போவோம். அது மேலே போய் பார்ப்போம். அன்றைக்கி இங்கெல்லாம் வந்துமா? எனக்கே தெரியலையா வந்துமானே. எங்கெல்லாம் வந்துமானே தெரில. வீடியோ பார்த்தா தான் எனக்கே தெரியும். எல்லாம் வந்துமானே தெரில. இங்கே தான் இங்கே சத்தம் கேட்டுச்சு. மேபி
இது ஏதோ விழுந்துருக்கு மாடி. ஐயோ அவசரப்பட்டனோ. எனக்கு லிட்டரலாக கையில் நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவாகவே யோசிப்போம். அது காற்றுக்கு தான் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் அது கேமரா திருப்பி பேசும்போது இந்த லைட்டு கண்ணில் அடித்து எனக்கு எதுவுமே தெரில. ஃபுல்லாக பீச் பிளாக்காக இருக்குது மின்னுக்கு. இந்த தண்ணி சொட்டுற சவுண்டே எனக்கு அம்மா அள்ளு விடுது. எதுன்னா எப்படி இருக்குது? இல்லை இதெல்லாம் நாங்கள் வரல ஏற்கனவே வந்து எடுக்கும்போது. ஆமாம், இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அவசரப்பட்டு வண்டி வந்துட்டனோ. டீமை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். திரும்பி பின்னாடி ஏதோ சத்தமாக கேட்கு. திரும்பி அங்கே இல்லை ஏதோ இல்லை காற்றுக்காக இருக்கும். ஏன்னா ரோட்டு ஓரத்துலேயே இருக்கிறனால காற்று பயங்கரமாக இருக்கும் எங்கிட்டலாம். காற்றுக்கு தான் தெரியுதா? காற்றுக்கு தான். ஏன்னா எனக்கும் இப்போ நான் வந்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ சூடாக இல்லை, காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. காற்றுக்கு தான் எதுவும் எல்லாம் உழுது போல். ஏன்னா ரொம்ப பழைய பில்டிங்கு. அம்மா இன்னும் மேலெலாம் போகும் போலையே. எங்கிட்டே இது இப்படி உளுந்து கிடக்குது. இங்கே பாருங்க. தண்ணி உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? எவ்வளோ வேகமாக தண்ணி சொட்டி இருக்குன்னு. வா பயந்துட்டேன். ஏன்னா கண்ணாடி அங்கங்கே கண்ணாடி இருக்குது. இந்த இடத்துல இன்னும் மாதிரி வாடகை இருக்குது. இங்கிட்டு போக முடியுமா? வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். வேண்டாம், நான் இங்கிட்டு போக விரும்பலை கைஸ். ரொம்ப கேவலமாக இருக்குது இடம். நான் வரேன் சார். இன்றைக்கி செப்பல் தான் போட்டேன், ஷூ போடல. வேண்டாம் 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 வேண்டாம். என்னது வேண்டாம். திரும்பி அந்த பதிலே போயிடுவோம். என்ன அங்கேயே சத்தம் கேட்குது? காத்துக்கா அப்படி சத்தம் கேட்குது. சார் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா இதுதான் முதல் தடவை வண்டி வேறு வந்து, அதுவும் இந்த இடத்த வேறு சூஸ் பண்ணி வந்து. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பார்ப்போம். என்னன்னு மைக் வேறு கரெக்டாக கேப்சர் ஆகுதான்னு தெரில. நான் எதுவும் செக் பண்ணாமல் அப்படி சும்மா போட்டுட்டு என்னது இது? ஏன் இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது? ஐயோ,
10 கூட இருக்கும். 10 மொதல் நாளே சம்பவமாக இருக்கும் இல்லையா? குறிப்பாக சத்து மட்டும்தான் கேட்குது. சரி வாங்க, இது மேலே போ. டக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம். காற்றுக்காக கதவே உடஞ்சிருச்சு. ஐயோ எம்மாயே பொங்கடா முடியும். ஐயோ எனக்கு ரொம்ப கிளம்பலான்னு தோணுது. கதுவை காத்து கொள்வோம். அவ்வளோ பெரிய கல்வி. ஐயோ என்னமோ சத்தம்லாம் கேட்குது. அம்மா காற்று காடுது போல. ஓகே இந்தானே சிலுக்குது பா. இந்தானே மோசமாக இருக்குது. இதுதான் கடைசி மாதிரி. கடைசி இவ்வளோ இல்லை, இதுக்கு மேலே இன்னும் இருக்குது போல. ஒரு மேலே இருக்கு. இது என்ன கடை? ஓ ஃபோட்டோ கடை. ஐ ஏதோ சத்தம் கேட்குது. சுற்றி சத்தம் கேட்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சத்தம் ரொம்பவே என்னது அது? ரொம்பவே சைலண்டாக கேட்குது சத்தம். அம்மா இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். என்னடா கீழே இன்னும் சத்தம் கேட்குது. ஐயோ நான் இதோட இந்த வீடியோ இதுக்கப்புறம் இதுக்கு செட் ஆகாது. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.